കഠോപനിഷത്ത്. കഠോപനിഷത്തിലെ മൊത്തം 2 അധ്യായങ്ങളാക്കുമുള്ളത്. ഓരോ അധ്യായങ്ങളിലെയും 3 വല്ലികളാക്കുമുള്ളത്. ഒന്നാമത് അധ്യായത്തിലെ 2 വല്ലികൾ പാത്തിട്ടോ മൂന്നാമത് വല്ലിയാക്കും സാക്കറോ. മൂന്നാമത് വല്ലിയിലെ 1ാമത് മന്ത്രം. ഘൃതം പിബന്തൗ സുഹൃദസ്യ ലോകേ ഗുഹാം പ്രവിഷ്ടൗ പരമേ പരാർദ്ധേ ഛായാതപൗ ബ്രഹ്മവിദഃ വദന്തി പഞ്ചാഗ്നയഃ യേ ച തൃണാചികേതാഃ. ലോകേ ലോകത്തിലെ, അതാണത് ശരീരത്തിലെ. സുഹൃദസ്യ അവാവ செஞ்சிருக்கிற கர்மத்தோடு, சல்கர்மத்தோடு ഘൃതം அதனோடு கர்மபலத்தை, பிபந்தௌ അനുഭവിக்கிறவாளாயிட்டு, പരമേ ശ്രേഷ്ഠமான പരാർദ്ധേ ബ്രഹ്മത്തോട് സ്ഥാനமான ഹൃദയത്തിലെ ഗുഹാം ബുദ്ധി ഗുഹയെ அந்த 2 ஆத்மாக்களானது ദ്വൗ ആത്മാനൗ 2 ആത്മാക്കളാனது പ്രവിഷ്ടൗ പ്രവേശനം பண்ணிருக்கு. பிரம்மவிதஹ பிரம்மஞானிகளும், பஞ்சாக்னயஹ 5 விதத்திலே இருக்கிற அக்னிகளை பரிபாலனம் பண்ற கிரகஸ்தாள்களும், ஏ திருநாஜிகேதாக தே ச 3 தடவை நாஜிகேதாக்னியை அனுஷ்டிக்கிறவாளும், தௌ அந்த பிரவൃத்தியை ഛായാ தபௌ வெயிலும் நிழலும் மாதிரி ஆக்கும் அப்படின்னு வதந்தி சொல்லப்படுறது. ശരീരത്തിലെ കർമ്മബലത്തെ അനുഭവിக்கிற 2 ആത്മാക്കൾ ദ്വൗ ആത്മാനൗ ഹൃദയാകാശത്തിലെ സ്ഥിതി പണരുത്. നിവൃത്തി മാർഗത്തെ അനുഷ്ഠിக்கிற ബ്രഹ്മജ്ഞാനികളും, പ്രവൃത്തി മാർഗത്തെ അനുഷ്ഠിக்கிற ഗൃഹസ്ഥാശ്രമികളും, സ്വർഗത്തെ ആശപ്പെട്ടുണ്ട് നാചികേതാഗ്നിയെ അനുഷ്ഠിக்கிற എല്ലാരും அந்த 2 ஆத்மாக்கள் நிழலும் வெயிலும், ஷேடோவும் வெயிலும் மாதிரி ஆக்கும் அப்படின்னு சொல்லறா.
ആത്മസ്വരൂപം, ആത്മസാക്ഷാത്കാരത്തോട് മാർഗം, അതിനോട് அந்த ஒரு பலன், இதெல்லாம் இதுக்கு முன்னால இருக்கிற வள்ளியில வர்ணிச்சதை நம்ம பார்த்தோம். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வேண்டியான அத்தியாத்ம யாத்திரைக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டவாக்கும் இந்த வள்ளியில செய்யப்படுறது. தர்ம அதர்மங்களுக்கும் காரிய காரணங்களுக்கும் திரிகாலங்களுக்கும் அப்பாற்பட்ட அத்வயவும் ஏகவும் சர்வவியாபியுமான ஆத்மாவை வர்ணிக்கிறத. அந்த ஆத்மாவாக்கும் நம்மளோடெல்லாம் உள்ள ஸ்திதி பண்ணுறது அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். கர்த்தாவாயிட்டும் போக்தாவாயிட்டும் இருக்கிற ஆத்மா நம்மளோட ஹிருதயத்தில் ஸ்திதி பண்ணுறதாயிட்டு நமக்கு அனுபவப்படுறது. இந்த வித்தியாசத்துக்கு எப்படி பரிகாரம் காணலாம் அப்படின்னாக்கும் இந்த வள்ளியில இருக்கிற இந்த ஆத்யத்த மந்திரத்தால சொல்லப்படுறது. கண்ணாடிக்கு முன்னால நம்ம நிக்கிறோம். கண்ணாடியில காணறது நம்மளோட பிரதிபிம்பமாக்கும். அந்த பிரதிபிம்பத்தை என்ன பண்ணினாலும் அതൊന്നും பிம்பமாயிருக்கிற நம்மளை பாதிக்காத மாதிரி அதே மாதிரிதான் இந்த சரீரத்துல என்ன சம்பவிச்சானாலும் அതൊന്നും நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பாதிக்கிறதில்லை. ஒரே ஆத்மாவோடு ரெண்டு பாவங்களா இருக்கிற பிரகிருதியுமாயி பந்தப்பட்டிருக்கிற ஆத்மா, பிரகிருதியுமாயிட்டு பந்தமில்லாத ஆத்மா, அப்படி இருக்கிற ரெண்டு ஆத்மாக்களையாக்கும் இங்க சொன்னது. கர்மபலங்களை அனுபவிக்கிற ஆத்மா, ஒன்னிலையும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருக்கிற ஆத்மா. இந்த ரெண்டு ஆத்மாவும் இந்த சரீரத்தை ஆசிரயிச்சுண்டாக்கும் இருக்கு. மாயா சொரூபமாயிருக்கிற அஜ்ஞானம் நெகுந்து போகாத காலம் வரைக்கும் ஞான சூரியன் பிரகாசிக்காது. அஜ்ஞானமாயிருக்கிற மாயை நெகுந்து போனாதான் ஞானம் பிரகாசிக்கும். ஞானம் பிரகாசிக்கிறதுதான் ஆத்மா அப்படிங்கிறது பந்தனத்திலிருந்து விடுதலாகும். இதெல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்துல மந்திரத்துல சொல்லப்படுறது. ഒരു விஷயத்தை செய்யறத அதனோட பிரயோஜனம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமாக்கும் க்ஷத்ர நியாயம்.
ரிதம் சத்தியமானத, பிபந்தவ் அனுபவிக்கிறவா, சுகிருதஸ்யா சுகிருதத்தோடு, அதானது ஸ்வகர்மங்களோடு பலத்தை அனுபவிக்கிறவா 2 பேராக்கும். குஹாம் பிரவிஷ்டவ் குகைக்குள்ள பிரவேசிச்ச 2 பேரு. പരമേ പരാർദ്ധേ ടോപ്പ് മോസ്റ്റ് സ്ഥാനത്തില് പ്രവേശനം പണിന 2 പേര് കർമ്മബലത്തെ അനുഭവിക്കുന്നവാളാണവ. ഛായ ആദവൗ ഷാഡോ, അതായത് നിഴല് വെയില്. நிழல் அப்படிங்கிறது, ஷேடோ அப்படிங்கிறது வஸ்துவிலேந்து வேறிட்ட ஒன்று கிடையாது. வஸ்து இல்லை அப்படின்னா நிழலும் இல்லை, வெயில் இல்லை அப்படின்னா நிழல் கிடையாது. நிழல் அப்படிங்கிறது மாற்றங்களுக்கு உட்பட்டதாக்கும். யோக பிரஷ்டனான யோகி அடுத்த ஜென்மத்தில் அந்த ஜீவாத்மாவுக்கான சூட்டபிளான குடும்பத்தில் ஜனிப்பர். அவரோட கர்மபலனுக்கு தகுந்த மாதிரி ஜனிப்பர். முஜ்ஜன்மத்தோடு ஒரு தொடர் ஜென்மமாயிருக்கும் அடுத்த ஜென்மம். சுகிருதம் செஞ்சானா நல்ல கர்மபலத்தால சத்விஷயங்கள் செய்வர். துஷ்கிருதம் அப்படின்னாக்கா துஷ்ட கர்மபலத்தால துஷ்கர்மம் செய்வர். பிரம்மவிதோ வதந்தி, பிரம்மஜானிகள் இப்படியெல்லாம் சொல்லறா. உத்தம சிஷ்யர்கள் கிட்ட ஆச்சாரியர்கள் இப்படியெல்லாம் சொல்லறா. பஞ்சாக்னயஹாச்ச, பஞ்சாக்னிகளும் இதைத்தான் சொல்றது. அக்னிஹோத்திரிகளையாக்கும் இங்க பஞ்சாக்னிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. பஞ்சாக்னி வித்யைய தெரிஞ்சவாள பஞ்சாக்னிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. பூமி, அதுக்கு மேல அந்தரீட்சம், அதுக்கு மேல 3வது லோகம். விராடு புருஷனோடு சிரசு அப்படிங்கிற துலோகம் அக்னியாக்கும். அதானது பூமிக்கு மேலே இருக்கிற 2வது லோகம் அக்னியாக்கும். பர்ஜன்யவா அக்னி, மேகம் அப்படிங்கிறது அக்னியாக்கும். பிருத்வி அப்படிங்கிறது அக்னியாக்கும். ஔஷதிகளை பட்சிக்கிறதுனால ஜீவாத்மா அப்படிங்கிற புருஷன் அக்னியாக்கும். அதே மாதிரியே ஜீவாத்மா குடிகொள்ளற ஸ்திரீ அக்னியாக்கும். இப்படின்னெல்லாம் நச்சிகேதஸ்கிட்ட யமதேவன் சொல்றார். द्युलोகம், பர்ஜன்யம், பூமி, புருஷன், ஸ்திரீ இത്രയുമാക്കും பஞ்சாக்னிகள். இதுவழியாவாக்கும் ஜீவனோடு கதி. இது தெரிஞ்சுக்கிற உபாசகர்களும் பஞ்சாக்னிகள் தான். அக்னிஹோத்திரம் செய்யறவாளும் பஞ்சாக்னிகள் தான். பிரம்மஞானிகள் சொல்றா இந்த விஷயங்களை எல்லாம். பஞ்சாக்னி வித்யை தெரிஞ்சவாளும்
ஏ ச திருநாஜிகேதாக, நான் உபதேசிச்ச நாஜிகேதாக்னியை 3 தடவை அனுஷ்டிக்கிறவாளும் இதைத்தான் சொல்லறா. கர்மபலத்தை அனுபவிக்கிறவாளாயிட்டு வெயிலும் நிழலும் மாதிரி 2 பேர் இருக்கா அப்படின்னு. நிழல் அப்படிங்கிறது மித்தியாக்கும், ஆனா வாஸ்தவத்துல நிழல் அப்படிங்கிறது இல்லை, உண்மை மட்டும்தான் உள்ளது. பிரகிருதியிலேந்து உண்டாகிற விஷயமாக்கும் துவைத பாவங்கள் அப்படிங்கிறது பிம்பம் அப்படிங்கிறதுலேந்தாக்கும் பிரதிபிம்பமும் நிழலும் எல்லாம் உண்டாகிறது. பிரகிருதியில மட்டும்தான் துவைத பாவம் உள்ளது. பரலோகத்துல நிழல் இல்லாததால துவைத பாவமும் இல்லை. பிரவൃத்தி மார்க்கமோ நிவൃத்தி மார்க்கமோ ஸ்வீகரிக்கலாம். ஸ்வீகரிக்கிற மார்க்கத்துல தர்மானுஷ்டானத்தோடு கூடிட்டு ஜீவிதத்தை ஜீவிக்கணும். இதெல்லாமாக்கும் உபனிஷத்து நம்மளை படிப்பிக்கிறது. யமராஜன் இங்க ஜீவாத்மாவோடும் பரமாத்மாவோடும் நித்தியமான ஒரு சம்பந்தத்தை எடுத்து சொல்றார். பிரம்மஞானிகளும் அதே மாதிரி யஜ்ஞாதி மங்கள கர்மங்கள் அனுஷ்டிக்கிற பிரவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளும், பிரம்மஞானிகள் நிவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளாக்கும், அதே மாதிரி யஜ்ஞாதி மங்கள கர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறவா பிரவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளாக்கும். இப்படி இவா 2 பேரும் சொல்லறா, ஒரே ஸ்வரத்துல சொல்லறா, இந்த மனுஷ சரீரம் அப்படிங்கிறது துர்லபம். பூர்வ ஜென்மார்ஜிதமான நிறைய புண்ணிய கர்மங்கள் காரணமாயிட்டு, பகவானோட கிருபை காரணமாயிட்டு ஜீவாத்மாவுக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்காயிட்டு இந்த மனுஷ ஜென்மம் சிரேஷ்டமான மனுஷ சரீரம் பகவான் கொடுத்திருக்கார். அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மாவில கொண்டு சேர்க்கிறதாக்கும் லட்சியமாயிட்டு இருக்கு. அப்படின்னு எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருக்கா. பரமாத்மா அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட்டுகள் ஒன்றும் இல்லாததாக்கும், அதே மாதிரி அனுபவங்களும் இல்லாததாக்கும். ஜீவாத்மாவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, அனுபவங்களும் இருக்கு. ஓரோ உயிரினங்களோடும் ஹிருதயத்துல வசிச்சுண்டு அதாவது சுபகர்மங்களோடு பலம் அனுபவிக்கிறது. ஜென்மம் இல்லாம இருந்துட்டும் ஜென்மத்தை ஸ்வீகரிக்கிற மாதிரி இருக்கிற அந்த பரம்பொருளோடு லீலா விலாசமாக்கும். அதனால பரமாத்மா இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்றார் அப்படின்னா கூடியும் வாஸ்தவத்துல அவருக்கு இதுல ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை. சுப கர்மங்களோடு பலத்தை அனுபவிப்பிக்கிறார், துஷ்கர்மங்களோடு பலத்தை அனுபவிப்பிக்கிறார் ஜீவாத்மாக்களுக்கு. ஜீவாத்மா நான் என்னோடது இப்படிங்கிற அகங்காரத்தோடு கூடிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கவும் செய்யறது. இப்படி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரு சேர இருந்துட்டு கூடியும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெயிலும் நிழலும் மாதிரி பரஸ்பரம் டிஃபரன்ஸா தான் இருக்கு.
ஜீவாத்மா நிழல் மாதிரி அல்பஞானத்தோடு கூடிட்டு இருக்கு. பரமாத்மா வெயில் மாதிரி பூர்ண பிரகாசத்தோடு கூடி ஜொலிக்கிறது. இந்த நிழலில காணற கொஞ்சமான பிரகாசம் எப்படி ஆக்குமோ பூர்ண பிரகாச ரூபமான வெயிலோடு பிரகாசமா இருக்கோ, அதே மாதிரி ஜீவாத்மாவில இருக்கிற அல்பஞானம் கொடியும் பரமாத்மாவோடதாக்கும். இந்த ரகசியத்தை நன்னா புரிஞ்சிட்டு மனுஷா அவாவாளோட சக்தியில ஒருபோதும் அகங்காரம் கொள்ளாதக்கி வாழணும். அந்தர்யாமியாயிருக்கிற அந்த பரம்பொருளில மனசை சேர்த்தி வைக்கணும். பரமாத்மாவை நித்தியவும் நிரந்தரமாயிட்டு சிந்திச்சு வாழணும். இப்படின்னு எல்லாமாக்கும் இந்த மந்திரம் நம்மளை படிப்பிக்கிறது.